ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்ட் டேஸாக மீஷோலேருந்து நிறையா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேங்க. அதாவது நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு உபயோகமான பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிப்பீட்டடாக நான் ஆர்டர் போட்டு வாங்குகிற சில பொருட்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வாங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மீஷோலேருந்து தான் மட்டும்தான் நான் வாங்குகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் டிப். இந்த இது தாங்க, இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த என்னோடய பூஜை ரூம் பார்த்துருப்பீங்க, அதில் மோஸ்ட்லி நான் நிறையா சாமி சிலைகள்லாம் வெள்ளியில் தான் நான் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப நான் இப்போல்லாம் ரொம்ப மெனக்கெடுறதே கிடையாது. இந்த சில்வர் டிப் லிக்யூடு வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈவன் நம்மளோட சில்வர் கொலுசு, என்னோடய கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கொலுசுங்க. அதெல்லாம் இந்த சில்வர் டிப்பில் முக்கியம் எடுத்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு புதுசு மாதிரி வந்துருச்சுங்க. பட் கொஞ்சம் கைக்கு சென்சிட்டிவாக இருக்கிறவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த சில்வர் டிப் வச்சு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இது என்னோடய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. ஸோ வெள்ளி பொருள் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி கைப்படாமல் நீங்கள் க்ளவுஸ் ஏதாவது மாட்டிட்டு க்ளீன் பண்ணுங்கள். சூப்பராக க்ளீன் ஆயிரும். எல்லா ப்ராடக்டோட ரேட்டும் சைட் பை சைடாக காமிச்சிட்டே தாங்க வருவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அதுவும் ஒர்க் ஆகலை, கமெண்டில் உள்ளது ஒர்க் ஆகலைன்னா கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இது க்ளீனர் தாங்க. இந்த ட்ரெயின் க்ளீனர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக இந்த கிச்சனுக்குள்ளே நமக்கு அடைச்சிட்டு அந்த டியூபுக்குள்ளே நமக்கு ஏதாவது போய் அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஸோ இதை நீங்கள் நைட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு இந்த பொடியை கொஞ்சம் தூவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நல்லா சுடு தண்ணி வச்சு உள்ளே ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. கரப்பாம்பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது. நான் இது மெயினாக சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு, அதே மாதிரி நமக்கு பாத்ரூமில் அந்த நம்ம குளிக்கிற தண்ணிலாம் வெளியே போகும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது முடி ஏதாவது அடைச்சிருந்தா கூட நீங்கள் இந்த பொடி போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிருங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ நல்லா இருந்தாலே நமக்கு அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் நான் 3rd டைம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. அதே மாதிரி இது இந்த டஸ்ட்பின் கவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க. இந்த டஸ்ட்பின் கவர்லாம் பார்த்திங்கன்னா நான் 3rd டைமோ 4th டைமோ ஆர்டர் போடுறேங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது உங்களுக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள பெரிய டஸ்ட்பின்கே இந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு எனக்கு தாராளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெண்கல பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான பாத்திரம் தாங்க, சாரி லிக்யூடு தாங்க. இந்த லிக்யூடு நல்லாயிருக்கா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. ஏன்னா நான் சில்வர் டிப் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னதும் வெண்கல பாத்திரத்துக்கும் இதே மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தேன் இது. பட் இது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சுத்தமாக இல்லைங்க. இது எல்லாமே கழுவும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, மெட்டல் கிளீனர்னு தான் போட்டிருந்தாங்க. பட் நானும் தேய்ச்சி கை தான் வலித்ததே தவிர எனக்கு எந்த பாத்திரமும் அந்தளவுக்கு ரிசல்ட் தரல. நீங்கள் யாராவது இந்த லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது மார்க்கெட்டில் லிக்விட் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த லிக்விடை வச்சு நானும் தேய்ச்சி பார்க்குறேங்க. நான் நினச்ச எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஏன்னா நான் வீட்டில் எப்போயுமே எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கொஞ்சம் புளி ஊற போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். அந்த தண்ணியிலே கொஞ்சோண்டு சோடா உப்பு மட்டும் போடுவேன். அப்புறம் லெமன் இருந்தால் லெமன் ஒன்று புழிஞ்சுக்கிடுவேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டி அந்த நம்ம எப்போயுமே க்ளீன் பண்ணுற லிக்விட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த விம் ஜெல் அந்த மாதிரி அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன். யூஸ் பண்ணிவிட்டு இதாங்க க்ளீன் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஊற வச்சு எடுத்து லைட்டாக பீதாம்பரி பவுட்ரு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேங்க. யூஸ் பண்ணேன்னா ரொம்ப பளபளன்னு வருங்க. இந்த அளவுக்கு ரிசல்ட் அந்த லிக்விடில் கிடைக்கவே இல்லை. அதுவும் தேய்ச்சி பார்த்து கை தான் வலிச்சதே தவிர இந்த அளவுக்கு ரிசல்ட் அதில் கிடைக்கலங்க. நெக்ஸ்ட்டு இந்த 360 டிகிரி ரொட்டேட்டிங் டேப் தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக பிளங்கிட்டேன். இந்த மேலே உள்ள இடம் மட்டும் துருப்பிடிச்சி தாங்க போயிருக்கு இப்போ வரைக்கும். அந்த தண்ணி ஃப்ளோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது நானே தான் மாட்டிக்கிட்டேங்க. ப்ளம்பர் குட்டெலாம் மாட்டலை.
ஜஸ்ட்டு அந்த குழாயில் மேலே நமக்கு வரும் பார்த்திங்களா, நம்ம யூஸ் பண்ணுற குழாயில் அந்த ரவுண்டாக அந்த டிப்பு வரும் பார்த்திங்களா, ஃபில்ட்ரு டிப்பு, அதை மட்டும் கழட்டிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வேணுன்னா கீழே உள்ளதை கூட தனியாக எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ இதில் 2 ஆப்ஷன் வருங்க உங்களுக்கு. அந்த சைடில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபோர்ஸாக தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்ப்ரிங்க்லாகவும் வரும். இல்லை எனக்கு வந்து சிங்கிள் ஃப்ளோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிங்கிள் ஃப்ளோவும் வரும். ஸோ நம்ம எங்கிட்டலாம் வேணுமோ எல்லா பக்கமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. டேப் என்னமோ நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அந்த இது வந்து வேகமாகவே துருப்பிடிக்குது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 150 160 தான் வந்தது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு தடவை ஆர்டர் போட்டு ஆர்டர் கேன்சல் ஆகி அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து ஆர்டர் போட்டு வாங்கின பொருள் தாங்க. ஆமாங்க, என்னோடய கிராசரி திங்ஸ்லாம் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் தான் எப்போயுமே வைப்பேன். ஸோ அட்டைப்பெட்டியில் வைக்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு 15 டேஸில் வந்து எப்படியாவது உள்ளே வந்து கரப்பாம்பூச்சி ஏதாவது வந்து உட்காந்துருது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா, செட்டாக நமக்கு 5 பாக்ஸ் 6 பாக்ஸ் வந்து அடுக்கிற மாதிரி வரும் பார்த்திங்களா. இது வந்து நானும் வந்து ஒரு 800 900 1200 லெவல்லலாம் இருந்ததுங்க. ஸோ நானும் எப்போ மீஷோவில் வந்து இது கம்மியான ரேட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ்லேயே கிடச்சிது எனக்கு. அலைன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம 4 நாளாக அந்த ஸ்டிக்கை வந்து சொருக்கிட்டே வரணும். மேலே அந்த ரெக்டாங்குலர் போர்டை வந்து வச்சுக்கிட்டே வரணுங்க. கிட்டத்தட்ட 6 கம்பார்ட்மெண்ட் உள்ள இது தான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ கீழேயுமே வந்து உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அலைன் பண்ணி முடிச்சாச்சு. இதில் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னா, இந்த வர்றதில் ஏதாவது ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எனக்கே ஒரு பீஸில் வந்து சின்னதாக ஒரு கிராக் இருந்தது. பட்டு மற்றபடிக்கு எதுவும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா தான் இருந்தது. ஓகேவாக தான் இருந்தது. நான் கிட்டத்தட்ட இது வந்து எப்போ எடுத்திருந்தேன்னா ஜனவரி 9th நான் வந்து இந்த இதை அலைன் பண்ணி வச்சுருந்தது. பட் நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறது எப்போ அப்படின்னா மார்ச் மந்த்து தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து தாராளமாக நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணக்கப்புறம் தான் நான் இந்த ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். அந்த கேலண்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நான் காமிச்ச கேலண்டர் 9ஆம் தேதி எடுத்தது. இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நேற்று எடுத்தது. மார்ச் 12th எடுத்திருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். நல்லாவே இருக்குங்க. எனக்கு கிச்சனில் வந்து ஒரு ஐட்டமாக வைக்கிறது, பருப்புலாம் ஒரு இதில், பழசில் அந்த கடுகு சீரகம் அதெல்லாம் ஒரு இதில், அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்து அங்கங்கே வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டி வத்தல் அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருப்பேங்க. அப்படின்னா தான் பூச்சி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒன்று வந்து உருண்டையாக இருக்கும். இது வந்து குற்றாலத்தில் வாங்கிட்டு வந்தது. ஏதோ குறிஞ்சிக்கல்லா ஏதோ சம்திங் சொன்னாங்க. இது வந்து நம்ம அரிசி பருப்புலலாம் போட்டு வைக்கிறப்ப வண்டு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி ஜாமான் தனியாக அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இதில் அடக்கி ஈஸியாக இருந்ததுங்க. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராவது இருக்காங்க, அவங்க ட்ரெஸ்லாம் அலைன் பண்ணணுன்னா கூட இந்த கபோர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது வந்து லாஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருந்தேன். இந்த ஹோல்டர் நம்ம வந்து அந்த பாத்ரூம் ஸ்டிக்கு, மாப் ஸ்டிக்கு இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இப்போ வந்து 5 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேங்க. நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சோப் ஹோல்டரும், இதுவும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த மீஷோவில் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம யாராவது சொல்கிறத கேட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம். பட் ரிசல்ட் பார்க்குறப்ப ஒரு சில பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகி போயிடுது. ஸோ அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 3-4 மாதம் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு பின்னாடி வந்து நான் எப்போயுமே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவேன். பட் லாஸ்ட் டைம் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து நான் வந்து மோர் தேன் 11 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் வந்து இந்த கிச்சன்ஸ் வால் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் பழகிட்டு இருப்பேன். ஏன்னா அதில் பிசுக்குன்னு ஆயிடக்கூடாது. அந்த ஸ்டிக்கர் மாதிரி உள்ளதுன்னா நம்ம உரிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் போன தடவை வாங்கின ஸ்டிக்கர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு போல். அது அதிலே ஒட்டிக்கிடுச்சு. சுத்தமாக எடுக்கவே வரல. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன்.
2 பெரிய ஸ்டிக்கர், அதாவது லாங்காக நீளமாக இருக்கும். உங்களுக்கு அந்த லென்த் வந்து எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு லென்த்து தாங்க. 2 ஸ்டிக்கர் வந்திருந்தது இதில். ஓகேவா தாங்க இருந்தது. எனக்கு அந்த கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான் அடுப்பு மேடை. ஸோ அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ வரையும் ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒட்டினது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. லைட்டாக மேலே ஒரு தண்ணி வச்சு மட்டும் நம்ம தொடச்சி எடுத்தோம்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னோடய மற்ற மீஷோ வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து என்ன பொருள் வந்து நல்லா இருக்குது, எந்த பொருள் வந்து வாங்காதீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ எல்லாத்தோடைய ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நானே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் சொல்லியிருந்தேங்க, இந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிடாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் நிறையா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நானே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நான் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப மற்ற ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. அதுவும் ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து காலியாக போகுது அப்படின்னா அதை ஆர்டர் பண்ணுறதுக்காகவே அப்பப்போக்கி தேவை அப்படின்னா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுவேன். ப்ராடக்ட்டை வந்து போட்டுருவேன். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்கு வந்தக்கப்புறம் நான் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடுவேங்க. ஏன்னா இருந்தால் நமக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆப்பே டெலீட் பண்ணி தான் விடுவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நட்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்க. இந்த பம்ப்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீடு இது எல்லாமே ஒரு கம்பைன்டு பேக்காக வந்திருந்தது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதுவும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஒரு 10 நாள் இருப்பேன் டயட்டு, அதுக்கப்புறம் விட்டுருவேன் நான். இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது. நான் அந்த வெயிட் லாஸ்ன்னு நினச்சி வாங்கினது வந்து ஓகேவாக தாங்க இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து என்னோடய பூஜை ரூமுக்காக வாங்கியிருந்தேங்க. அதாவது பூஜை ரூமில் வந்து சாமி சிலை வந்து இப்போ முருகனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து அடுக்கடுக்காக வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மனையை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான். இது வந்து ஓகேவாக தான் இருந்தது. பட் இதை ஆர்டர் போட்டு வந்தக்கப்புறம் எனக்கு அப்படியே அந்த சில்லுலாம் குத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்த ஒரு ஒயிட் பெயிண்ட்டை வச்சு நாங்களாக தாங்க அடிச்சுக்கிட்டோம். அதாவது பசங்களாக வந்து அடித்தாங்க இதை. சரி, இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க. இது வந்து கிச்சனில் கூட நீங்கள் வந்து அடுக்கடுக்காக ரேக்காக வச்சு நீங்கள் 3 அடுக்கில் டப்பா வைக்கிறதுனா கூட வைக்கலாம். ஏன்னா இது வுட்டுங்கிறதுனால நான் வந்து பூஜை ரூமுக்காக வாங்கியிருந்தேன் நான். இதே மாதிரி பிளாஸ்டிக்லலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கிச்சனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் கூட ஃபைபரில் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஓவராலாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நீங்களே இந்த ப்ராடக்ட் வாங்கி இல்லை எனக்கு இந்த பொருள் செட் ஆகலை, இல்லை மீஷோவில் நான் வாங்கின இந்த பொருள் செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.